படித்ததில் மிகவும் வலித்தது. பெற்றோரை மனநோக செய்யாதீர்கள். கிட்டத்தட்ட 70 வயது இருக்கும் அவருக்கு. என்னோட சூலூர் பேருந்து நிறுத்தத்தில் ஏறி என் அருகே அமர்ந்தார். பளேரென நரைத்தும் கொஞ்சம் கூட கொட்டாத தலைமுடிகள், உழைப்பின் மூலம் உறுதியடைந்த தேகக்கட்டு, பழைய வார் செருப்பு, அங்கொன்றும் இங்கொன்றுமாக அழுக்கு தெளித்த வேட்டி சட்டையுடன் கையில் சுருட்டி வைத்திருந்த தஞ்சை மகாராஜா துணிக்கடையும் மஞ்சப்பை. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போகும்லையா என்றார் என்னிடம். போகும். நீங்கள் தஞ்சாவூருங்களா என்றேன். ஆமாயா, பைய வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் என்றார். நீயும் தஞ்சாவூராயா என்றவுடன் தலையாட்டி விட்டு பையன் என்ன பண்ணுறாப்ல என்றேன். இங்கே தான் ஏதோ மார்பிள்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறான். ஊர் பக்கமே வரமாட்டேங்கிறான். ஏதோ பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் 2 நாளைக்கு முந்தி வந்தேன். பேரம் பேத்திங்க கண்ணார பார்த்துட்டு இப்போ போகிறேன் என்றவரிடம் ஒரு ஏக்கம் தெரிந்தது. 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன், எல்லாருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு 2 வருஷத்தில் அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான். முதல்ல எப்பயாச்சும் என் பெரிய பொண்ணாவது வந்து பார்க்கும். இப்போல்லாம் யாருமே வர்றதில்லை என்றார். நான் கேட்காமலே. இப்போது எனக்கு ஏதோ அவரிடம் கேட்க வேணும் போல் இருந்தது. பையன் நல்லா பார்த்துருக்கிறாப்லையா என்றதும் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சைரன் ஒளி எழுப்பிக் கொண்டிருந்த அவசர ஊர்தி வாகனத்தையே உத்து கவனித்து கொண்டிருந்தார். காதில் விழவில்லையோ என்ற எண்ணத்தில் நான் மீண்டும் பையன் உங்களை பார்த்துக்கிறாப்ல என்றேன். தயக்கத்துடன் என்றவர் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு பார்த்துக்கிட்டா இருந்தான். நிலத்தெல்லாம் ஏன் மருமவ பேருக்கு மாத்திர வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு வர்றதில்ல, செலவுக்கும் பணம் கொடுக்கறதும் இல்லை. இருக்கிற 2 பசுமாடு தான் எனக்கு இப்போ கஞ்சி ஊத்துது என்றபோது அவர் கண்களில் கண்ணீர் கட்டி இருந்தது. அவர் என்ன பண்ணுவான் பாவம், அவ ஆட்டம்படி ஆடுறான். இப்போ கூட அவன் வர்றதுக்குள்ளே சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன். ஏதோ ஜாட மாடையா அவன் கிளம்பி தொலையணும். பேசுகிறப்பவே கிளம்பிட்டேன் தான் வந்துட்டேன். இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்காம படுத்திருக்கும் போது உசுறு போயிடணும் தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்று இப்போது தூரத்தில் கேட்கும் ஆம்புலன்ஸ் ஒளியை கவனித்தபடியே பேசி வரம் மேற்கொண்டு பேசி எதையும் கிளற வேண்டும் என்று தோன்றியது. நான் இறங்க வேண்டிய ராதாராணி தியேட்டர் நிறுத்த வந்ததும் ஏதோ இறங்கவில்லை. இவரை சிங்காநல்லூர் அழைத்து சென்று பேருந்து ஏற்றிவிடும் போல் தோன்றியது. அப்படி அவருடைய அமர்ந்து விட்டேன். ஏன் என்று தெரியவில்லை. அவர் அருகில் அமர்ந்திருப்பது எனக்கு பிடித்திருந்தது. அவர் மீது வீசியிருந்த வியர்வை நாற்றம் நான் என் அப்பாவிடம் உணர்ந்திருந்தால் இப்போது பாசமாக மாறிப்போயிருந்தது. சிங்காநல்லூர் வந்து இறங்கியதும் பேருந்து நிலையத்தை எதிரில் உள்ள உணவகத்தை காட்டி சாப்பிடலாமா என்றேன். வீட்டிலே சாப்பிட்டு தான் பசியேறினேன் என்று அவர் சொன்ன பதில் பொய் என்று அவர் முகம் காட்டி கொடுத்தது. வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று என்ன வேணுமோ வாங்கிக்கங்க என்ற என்னை வெறுக்கி பார்த்துட்டு ஒரு தோசை மட்டும் போதும் என்றார். இருவரும் வாங்கி சாப்பிட்டோம். அவர் சாப்பிடும் வரை பேசவே இல்லை. பின்னர் அரசு குடிநீர் ஒன்றை வாங்கி கொடுத்து தஞ்சை செல்லும் பேருந்து ஒன்றின் இருக்கையில் அந்த தண்ணீர் பாட்டிலை வைத்துவிட்டு கீழே இறங்கி நடத்துனரின் டிக்கெட் எடுக்க எனது பரிசை எடுத்தபோது என் கையை பிடித்து அவர் கசங்கிய பையில் இருந்த கசங்காத ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து தஞ்சாவூர் என்றார். டிக்கெட் போக மீத கொடுத்த ரூபாயிலிருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து என் கையில் தெரிந்தார். தயவு செய்து வாங்குகையா, நான் இன்னும் அந்த நிலைமைக்கு வரல என்றதும் கண்முட்டிய கண்ணீருடன் உயிர் வீங்க வைக்கும் வழியுடனும் விறுவிறுன்னு நடந்து வெளியில் வந்து பேருந்து பிடித்து என்னுடைய வீட்டுக்கு நுழைந்தேன். என் கையில் தேய்த்து கசக்கிய அந்த 50 ரூபா நோட்டை வெறித்து பார்த்தபடியும் அவரை பற்றி எண்ணி பார்த்தபடியுமா படுக்கையில் நெடுநேரமாக கிடக்கிறேன். அனைத்தும் மறந்து நான் என் அப்பாவுக்காக எதையுமே செய்யவில்லை. நான் படித்து முடித்து வேலைக்கு போகும் முன்பே இறந்து போனார். அந்த வழி எனக்கு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பெற்றோரை இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருப்பவர்கள் தயவு செய்து அவர்களை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, மனநோக செய்யாதீர்கள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.